அண்மைச் செய்தி. தேனி பெரியகுளம் பகுதியில் பாலியல் புகாரில் கோயில் பூசாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பூசாரியை மீட்ட காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் நாகராஜ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். நாகராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? பார்த்தோம்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் இருக்கக்கூடியதான் அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பகவதி அம்மன் கோவில். இந்த கோவில்ல 75 வயது மதிக்கத்தக்க திலகர் என்பவர் பூசாரியாக ஏறக்குறைய ஒரு 10 வருடத்துக்கு மேலாக அங்க பணிபுரிந்து வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில நேற்று மாலை பார்த்தோம்னா கோவில் முன்னாடி விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவர் சிறுமியர்களை இனிப்பு வழங்கி அவங்களை கோவிலுக்குள்ள கூப்பிட்டு ஒரு பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டதா கூறி அந்த சம்பந்தப்பட்ட சிறுமி தன்னுடைய பெற்றோர்களிடம் கூறிய நிலையில அந்த ஒரு சிறுமியோட உறவினர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அந்த கோவிலை முற்றுகையிட்டு அந்த பூசாரியை தாக்க முற்பட்டதால் பூசாரி நேற்று மாலை அந்த கோவில் வளாகத்துக்குள் பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்ந்து இந்த தகவல் அறிந்த அந்த சிறுமியுடைய உறவினர்கள் ஏராளமானோர் அந்த கோவில் முன்பு கூறியதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாம அந்த பூசாரியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இது தகவல் அறிந்த பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட கோவிலை உடைத்துக் கொண்டு உள்ளே விழுந்த பூசாரியை அழைத்து கோவிலை துறந்து அந்த பூசாரியை மீட்டனர். மேலும் இந்த சிறுமியர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு விசாரணையில பூசாரியை அழைத்து கொண்டு சென்ற போது அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் விசாரணை அடிப்படையில அந்த பூசாரி திலகர் மீது போக்கு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைத்து உத்தரவிட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.